பராபவ வருடம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் 21/5/2026 வியாழக்கிழமை காலை 8:27 மணி வரை வளர்பிறை பஞ்சமி திதியும் பின்பு நாள் முழுவதும் வளர்பிறை சஷ்டி திதியும் நாள் முழுவதும் பூசம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய தினம் ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் தெற்கு, பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் சுக்கிரன் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மிருகஸ்ரீடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது பிரார்த்தனை வழிபாடுகளை நிறைவேற்ற உகந்த தினம். குறிப்பாக நினைத்த பணிகளை முடிக்க ஏற்ற தினம். வீடு வாகனம் சார்ந்த பழுதுகளை சரி செய்ய உகந்த தினம். வியாழக்கிழமை என்ற முறையில் குரு ராகவேந்திரர் வழிபாடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். குறிப்பாக ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுக்குமே தசாபுக்திகள் முக்கியமாக சொல்லப்படுகிற சூழல்ல எல்லா நேரங்களிலுமே தசாபுக்திகள் வேலை செய்யுமா என்று கேட்டால் எல்லா நிலைகளிலும் தசாபுக்தி, அந்திரம், சித்திரம், சூட்சுமம், பிராணன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒருங்கே இணைந்து ஒவ்வொரு திசைக்குள்ளும் ஒவ்வொரு புக்தியாக, அந்தரமாக, சித்திரமாக, சூட்சுமமாக நவ கிரகங்களினுடைய தொடர்பு ஒவ்வொரு திசை நடக்கின்ற பொழுதும் மற்ற 8 கிரகங்களினுடைய தொடர்புகளோடு தான் ஜாதகத்தில் நடக்கின்ற சம்பவங்கள் இருக்கிறது. அப்படிங்கிற முறையில் நடக்கின்ற நன்மைகளை அனுபவிப்பதற்கும் நடக்கின்ற கெட்ட விஷயங்களை சிக்கலாக மாற்றி அதில் நிறைய ஒரு மாதிரி தர்ம சங்கடங்களை உணர்வதற்குமான சூழல்களை அது எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கின்ற அமைப்பு லக்னம் ராசியினுடைய தன்மை. லக்னம் ராசி சுப தொடர்புகளை பெற்றவர் நன்மைகள் நடக்கும் பொழுது, நல்ல தசைகள் நடக்கும் பொழுது அதனுடைய அனைத்து விதமான அனுகூலங்களையும் பூரணமாக அனுபவிக்கிறார்கள் என்றும், கெட்டவைகள் நடக்கின்ற பொழுது அதை சமாளிக்க இயலாமல் மிகப்பெரிய அளவில் நொடிந்து போய் விடுகிறார்கள் அப்படிங்கிறது அந்த லக்ன ராசியினுடைய தன்மைகள். நடக்கின்ற தசாபக்திகளினுடைய விவரங்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது, மாற்றத்தோடு இருக்கிறதா, புதுமைகள் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலுமே நிச்சயமான சூழலோடு நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை மேசராசி என்பர்களுக்கு நிறையவே உண்டு. பொதுவாக ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். கடந்த 1 வார காலமாக ராசிக்குள் வந்திருக்கின்ற செவ்வாய் அதிக பதட்டம், நிதானம் இழத்தல், கூடுதலாக கோபப்படுதல், ஒன்றை செய்துவிட்டு ஏன் செய்தோம் என்று யோசிப்பது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் எல்லா விதத்திலும் பக்குவமும் பொறுமையும் தேவைப்படுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். கூடுதலாக 6 குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் அனுகூலம் இல்லாத தனஸ்தானத்தில் இருப்பது எல்லா வகையிலும் சில தடங்கல்களை கொடுக்கும். அதாவது நீங்கள் பேசுகின்ற பேச்சு, கொடுக்கின்ற வாக்குறுதிகள், குடும்பம், தனம், வாக்கு 3லும் சில சிக்கலான அனுபவங்களை கொடுக்குங்கிறதால கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம், வெற்றி, புகழை குறிக்கக்கூடிய அந்த பாவகம் நல்லதொரு மேன்மையாகவும் வலுவாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்வதும் மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றமிகு நல்ல அனுகூலங்களை புரியக்கூடிய நாளாகவும் சிறப்புகள் வாய்ந்த தினமாகவும் அமையிருக்கிறது. எல்லா வகையிலுமே சிக்கல்கள் இல்லாது சிந்திக்க தூண்டி வெற்றி காணுகிற நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் மேன்மைகள் பொருந்திய தினமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சற்றே சங்கடங்களாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால், நண்பர்களால் சிக்கலான சூழல்கள் ஏற்படும். எதை செய்தாலும் சிந்தித்து செயலாற்றுவது நிறைவான தன்மைகளை கொடுக்கும். நல்ல பலன்கள் நீடித்து நடப்பதற்கு நிதானம் அவசியம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை சற்று மறையும். தொழில்துறையினருக்கு ஓரளவு அனுகூலங்கள் உண்டு.
கூடுதலாக எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பதும் புதிதாக கடன் வாங்குகிற நிகழ்வுகளை அறவே தவிர்ப்பதும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும், கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கஷ்டங்கள் பூரணமாக மறைகின்ற தினமாகவும், மாணவர்கள் இளைஞர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும், மேசத்திற்கு மேன்மைகள் பொருந்திய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அறிவு மேம்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, முக்கியமான கிரக சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையான நலன்களையும் அனுகூலங்களையும் தருகின்ற வகையில் இருக்கிறது. ராசிநாதன் சாதகமான சூழலில் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். ராசியின் ஏனைய கிரகங்களும் நல்லதொரு வலிமையாக சஞ்சரிக்கின்ற சூழலில் ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து எதிலும் செயல்பட வேண்டிய சூழல் இல்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவானதொரு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் மேம்பட பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக சிறப்பான முறையில் இருக்கும். தடைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கும். தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களை மட்டும் கவனமாக தவிர்த்தீங்கன்னா அதுவே எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலங்கள் உண்டு. எதிர்பாராத திருப்பங்கள் உற்சாகத்தை கொடுக்கும். பயணங்களால் வெற்றி கிடைக்கும். மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பாக முக்கியமான சனி போன்ற கிரகங்கள் எல்லாம் சற்று சாதகமாக இருக்கிறதால ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்கள் சந்திப்பு ஆசீர்வாதம் உண்டு. மனோ தைரியம் மேம்படும். புத்தித்தெளிவு உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலம் உண்டு. தொழில் தொடர்பான விஷயங்கள் நீங்கள் நினைத்தபடியான மாறுதல்களுக்கு உள்ளடங்கியதாக இருக்கும். பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். பணியிடங்களில் சாதகமான சூழல்கள் உண்டு. ஒரு சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். புகழ் பெறுவதற்கான தன்மையில் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டு. உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். விருப்பங்கள் கைகூடி வரும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் முக்கியமாக சில முடிவுகள் எடுத்து அதில் வெற்றி காணப் போகிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நல்லவிதமான முறையில் தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் புரிதல் திறனோடு அனுகூலமும் உருவாகும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு ஏற்றமும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நட்பு மேம்பட போகிறது. மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாக்குற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்கள், மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக இயல்புகள் எல்லாம் இப்படி இருக்கிறது. உங்களுடைய எண்ணம், செயல்திறன் அனைத்தையும் நல்லவிதமான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகளோடு கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். வலுப்பெற்ற சூழலில் ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார். தனாதிபதி சந்திரனும் சிறப்பாக இருக்கிறார். சிக்கல்கள் இருக்காது. பொருளாதார நலன் மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டாகும். புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெற இருக்கிறீர்கள். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. நிதி நிர்வாகம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். தவிர்க்க இயலாத சுபகாரிய நிகழ்வுகள், அதற்கேற்றபடி சுப விரய செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். வேலை விஷயமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சில சூழல்கள் ஏற்படும். திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக பின்னடைவான சூழல்களை தவிர்க்கலாம். பணவரவும் நல்ல சிறப்பினை கொடுக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. வீடு வாகன யோகம் உருவாகும். தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையின் காரணமாக சிறப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் நல்லவிதமான முறையில் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை தொழில் விரிவாக்கம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமான பயணமாக இருக்கும். விருப்பங்கள் பூர்த்தியாகும். வில்லங்கமான சூழல்கள் எதுவும் பணி இடங்களில் இருக்காது. கூடுதலாக மதிக்கப்படுகிற சூழலும் இன்றைய நாளில் உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு இருக்கிறது. குடும்ப அளவிலிருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளுக்கு தேவையான காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். குறிப்பாக இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதிக்கக்கூடிய தன்மைகளும் இன்றைய தினம் இருக்கிறது.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, வழக்கத்தை விட உங்களுடைய அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் சற்று கூடுதல் கவனத்தோடும் பக்குவத்தோடும் நடந்து கொள்ள வேண்டிய நாளாக கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. காரிய வெற்றியில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். தடைகள் விலகும். சூரியன், குரு போன்ற யோக கிரகங்கள், செவ்வாய் எல்லாம் வலிமையாக இருக்கிறதால் அனைத்திலும் உங்களுடைய செயலாக்கும் புகழ் பெறுகின்ற வகையில் இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை சீராக இருக்கும். சிக்கல்கள் விலகும். குறிப்பாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் அனுகூலத்தை கொடுக்கும். மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும். மனக்கவலைகள் விலகும். எல்லா வகையிலும் அனுகூலம் பெறப்போகிறீர்கள். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணங்களில் தடங்கல்கள் உருவாகலாம். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலங்கள் உண்டு. நீண்ட நாட்களாக தடைபட்ட சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி நடக்கும். வீட்டிற்குள் மங்களகரமான தன்மைகள், உறவுகள் வருகையால் உற்சாகமான சூழல்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக விற்பனையாகாத பழைய சரக்குகளை மிக நேர்த்தியான முறையில் சிறப்பாக விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் வெற்றியும் புகழும் ஒருங்கே கிடைப்பதற்கான அமைப்புகளும் தெளிவாக உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீண் அலைச்சலை அறவே தவிர்ப்பது நல்லது. அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் சற்று இழுபறியாக இருக்கும். கவனமாக இருங்கள். நல்ல பெயர் கிடைப்பதற்காக கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். இன்றைய நாள் தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனவிட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளி குறையும். பெண்மணிகளுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது உற்சாகத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். சிக்கனமான செயல்பாடுகளின் மூலமாக சிறந்ததானதொரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாக கடகராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர என்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூச நட்சத்திர என்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திர என்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி என்பர்களே, சிக்கல்களில் இருந்து விடுபடுவதற்கான அனைத்து விதமான சூழல்களும் சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாக மேன்மையான நிறைவானதொரு முழுமையான வெற்றியை பெறக்கூடிய தினமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார். தனலாபாதிபதியோடு இணைந்திருக்கிறார். ராசியின் யோகர்கள் மாற்றமில்லாமல் மிக மகிழ்ச்சியான சூழலில் சஞ்சரிக்கிறார்கள். அதனால் எல்லா விதமான நல்ல பலன்களும் இயல்பாக கிடைக்கும். பெரிய அளவில் சிரமம் எதுவும் இருக்காது. மனதை பாதித்து வந்த நிகழ்வுகள் நீங்கும். உற்சாகம் அதிகரிக்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்களில் தடைகள் ஏற்படலாம். திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக நிறைவான வெற்றி கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் முன்பின் கவனமாக இருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு அஷ்டம சனி சூழல் காரணமாக குறிப்பாக பூர நட்சத்திர நண்பர்கள் ஜாமீன் கையெழுத்திடுவது, உறுதி வார்த்தை சொல்வது போன்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது சிறப்பு. பயணங்களின் போது அலைச்சல்கள் ஏற்படும். திட்டமிட்டு பயணம் மேற்கொள்வது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து இழுபறியான சூழல் நீடிக்கவே செய்யும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கிடைப்பது மக நட்சத்திர நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். பூர நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். இன்றைய தினத்தை சமாளிக்கின்றவனும் நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலங்கள் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை நோய் தொந்தரவுகள் விலகும். கடன் உபாதிகள் நீங்கும். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் முழுமையாக விலகும். பயணங்களின் பொழுது முக்கியமான உடைமைகளை கவனமாக பாதுகாத்து வைப்பது அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் குறையும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவீர்கள். புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான வேலைகள் சிறப்பான முறையில் தொடங்கும். பெண்மணிகளுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது சிறப்பு. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் அனுகூலம் உருவாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நல்ல விதமாக பூர்த்தியாகிற தினமாக சிம்மத்திற்கு சங்கடங்கள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகிறது. பூர நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
கன்னி ராசி என்பர்களே, முக்கியமான செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு முழுமை பெறக்கூடிய ஏற்றமும் உற்சாகமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையப் போகிறது. காரிய அனுகூலங்கள் உண்டு, கவலைகள் விலகப் போகிறது. நீங்களே நினைத்து பார்க்காத சில காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். 10ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், தொடர்ந்து 8, 7 போன்ற பாவகங்களில் கிரக சுழற்சிகள் மாறுபட்டு இருப்பதும் உங்களுக்கு பிடித்தமான அனுகூலமான பலன்கள் நடப்பதை உறுதி செய்கிறது. வீடு வாகன யோகம் உண்டு. வில்லங்கமான நிகழ்வுகளிலிருந்து விலகிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். காரிய தடை நீங்கும். குறிப்பாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் நன்றாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டு. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் தொழில்துறையினருக்கு நல்லவிதமான முறையில் வசூலாகும். தொழிலை விரிவாக்கம் செய்வது, அதில் சில மாற்றங்களை மேற்கொள்வது போன்ற நிகழ்வுகளில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி சாதிப்பீர்கள். வியாபார வர்த்தகத்துறையினருக்கு சுணக்கு நிலை மாறும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகள் அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கும். குறிப்பாக நற்பெயர் கிடைப்பதில் எந்தவிதமான இடையூறுகளும் இருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோக்கும்படியான சூழல்கள் மாறும். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். நன்மைகளால் கூடுதலாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்கள் சந்திப்பு ஆசிர்வாதம் உண்டு. நிதானமாக செய்யும் செயல்கள் நிறைவான வெற்றியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறை, ஐடி துறை, ஆசிரியர் பணி, வங்கிப் பணி போன்ற துறைகளில் இருக்கிற அன்பர்கள் சாதிக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினர் போராட்டங்களை சந்தித்து வெற்றி காணுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும். இளைஞர்கள் நினைத்ததை சாதித்து நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள், செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நிறைவான விருப்பங்கள், நிம்மதியான சூழல்கள், தடைகள் நீங்குவது, அனைத்திலும் நல்லதொரு மேம்பட்ட வெற்றி கிடைப்பது என விரைவான செயல்பாடுகளின் மூலமாக நல்லதொரு பெயரையும் புகழையும் பெற இருக்கிறீர்கள். முக்கியமாக புதன் சுக்கிரன் மாறுபட்டு பரிவர்த்தனையோடு சஞ்சரிப்பது, முக்கியமாக ராசியை செவ்வாய் தொடர்பு கொள்வது, இந்த நிகழ்வுகள் எல்லாம் சில சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்களின் மூலமாக சில சாதனைகள் புரிவதற்கான சூழல்களையும் உறுதிப்படுத்துகிறது. வெற்றிகரமான வாய்ப்புகள் நிறைய தேடி வருகிற நாளாகவும், எல்லா வகையிலும் நன்மைகள் மட்டுமே நடக்கிற தினமாகவும் துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். தனலாபம் மேம்படும். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குறிப்பாக எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. கோபத்தை சற்றே குறைத்துக் கொள்வதும் நிறைவாகவும் பொறுமையாகவும் செயலாற்றுவதன் மூலமாக அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் கிடைக்கும். பணவரவு உறுதியான முறையில் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நண்பர்கள் சார்ந்த சங்கடங்கள் விலகும். காரிய வெற்றி ஏற்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த நிதான மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் புத்திசாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். பதவி உயர்வு கிடைப்பதில் சில தடைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி காணப் போகிறீர்கள். குடும்பத்தில் நிம்மதி உருவாகும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்ச்சி கொள்ளுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசியல்வாதிகள் நட்புகளை பகித்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை பெரிய அளவிலான இடர்பாடுகள் எதுவும் இல்லாத தினமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு உயர்வு மேம்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எல்லா விதமான தடைகளையும் எதிர்கொண்டு வெற்றி காணுகிற தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் மேம்பட்ட நாளாக அமையப் போகிறது. முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிக்கிறார்கள். தடைகள் விலகும். அனைவராலும் புகழப்படுவீர்கள்.
திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். நிதி மேலாண்மை, கொடுக்கல் வாங்கலில் உற்சாகமான சூழல் காணப்படும். குறிப்பாக அனுகூலமான பலன்கள் அநேகம் உண்டு. யோகமான சூழல்கள் சிறப்பாக இருக்கிறது. பணவரவு அதிகரிக்கும். மனதளவில் ஏதாவது ஒரு கவலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். கவலைகளை மறப்பதால் அனுகூலங்கள் உருவாகும். நினைத்து பார்க்க முடியாத சில வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். நண்பர்கள், உற்றார் உறவுகளால் அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் பங்குதாரர்களால் மேன்மையுண்டு. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் அதை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் வெற்றிகரமாக அமையும். பக்குவமாகவும் நயமாகவும் பேசுவதன் மூலமாக புதிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கும் இடத்துல குறிப்பாக சக ஊழியர்களை அனுசரித்து போவது சிறப்பு. குடும்ப அளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். குழந்தைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீர்கள். பெண்மணிகளுக்கு காரிய அனுகூலம் கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும். அரசியல்வாதிகள் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை முழுமையாக பெற இருக்கிறீர்கள். தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வதால் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைப்பதன் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய நாள் இளைஞர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக வெளிநாடு சம்பந்தமாக கல்வி பயிலுவதற்கான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கிறது. தடை நீங்கி அனுகூலங்களை முழுமையாக பெறுகிற தினமாக இன்றைய நாள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் கவனம் காப்பது நல்லது. அனுசு நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது சிறப்பு. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களால் அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் கூடுதல் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் நிறைவாக உள்ள தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். முக்கியமான சில முடிவுகளை துணிந்தெடுப்பீர்கள். அனைத்திலும் முதன்மையாக விளங்குவீர்கள். உங்களால் இருந்து வந்த வேதனையான சில நிகழ்வுகள், அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றி காணுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ராசியை முக்கியமான சுபர்கள் ராசிநாதனோடு இணைந்து பார்ப்பதும் கூடுதலாக உங்களுக்கு மதிப்பு மிகுந்த சூழல்களை கொடுக்கும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் நடக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, இளைய மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களும் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கோர்ட் கேஸு, வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன் உண்டு. இருப்பினும் புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. மன திருப்தியோடு செயலாற்றி மகிழ்ச்சி கொள்ள இருக்கிறீர்கள். புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றியும் கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதையும் பாராட்டும் அதிகரிக்கும். குறிப்பாக உடல் சோர்வு உண்டாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டி புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றி காண இருக்கிறீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைப்பதற்கான சூழலும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் மேன்மை உருவாகும். குடும்பத்தோடு விருந்து விசேஷ கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்ச்சி அடைகின்ற தன்மைகள் நிறைவாக இருக்கிறது. குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மன திருப்தியுடனான சூழலை கொடுக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை சிறப்பாக பெறுவீர்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கான சூழல்கள் உண்டு. அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் மிக இயல்பாக தேடி வருகிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு தனவரவு மேம்படுகிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, உற்சாகத்தோடு உறுதித்தன்மையும் அதிகரிக்கிற தினமாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்களோடு கூடிய நாளாக அமையிருக்கிறது. எல்லா வகையிலும் மேம்பட்டதானதொரு சூழல்கள் இருந்தாலும் எதிர்பாராத சில விடயங்களில் மனம் நோகிற சம்பவங்கள் நடக்கும். எதை செய்தாலும் 1-2 முறை யோசித்து செய்வது நல்லது. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் தனித்திருக்கிறார். சுப கிரக தொடர்பில்லாமல் இருக்கிறார். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். இளைய சகோதர உறவுகளால் சற்று சங்கடங்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைப்பதில் தடைகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நல்லதே நடக்க வேண்டும் என்று தெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்வது நல்லது. சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. விரைவான செயல்பாடுகளால் அடுத்தவர்களால் புகழப்படுவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டு. எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும்.
நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை சிறப்பான முறையில் செய்து சாதகமான பலனை பெற இருக்கிறீர்கள். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் மேன்மையும் உருவாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் மிக சாதகமாக நடந்து முடியும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவி சிறப்பாக கிடைக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல்கள் நல்லதொரு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். குறிப்பாக குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். மேன்மைகள் பொருந்திய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மை உண்டு. அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேற்றம் காண இருக்கிறீர்கள். கலைத்துறையினரின் படிப்பு திறன் வளரும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு இருக்கும். உற்சாகமான சூழல்கள் காணப்படும். அனைத்திலும் உயரியதான நல்ல பலன்கள் நடக்கின்ற நாளாக, தடைகள் நீங்குகிற நாளாக, குடும்பத்தில் அமைதி உருவாகிற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. எல்லோராலும் புகழப்படுகிற நாளாக மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் உறுதி காப்பது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் மேம்படுகிற தினமாக இன்றைய நாள் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, குறிக்கோள்களை விரைவாக எட்டி பெரிய அளவிலான வெற்றிதனையும் அனுகூலத்தையும் ஒரு சேர பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய எண்ணம், செயல்திறன் அனைத்தும் நல்லதொரு முழுமையையும் நிறைவையும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் சிறப்புற செயல்படக்கூடிய நாளாக, அனைவராலும் போற்றப்படுகிற, மதிக்கப்படுகிற நல்ல யோகமான சூழல்கள் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பு ஒன்றை துவங்குவீர்கள். என்ன இருந்தாலும் ராசியை குரு பார்க்கிறார். ராசியில் ராகு இருந்தாலும், ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும், ராசியினுடைய தொடர்பு குருவின் கையில் இருக்கிறதால குறைகள் எதுவும் இருக்காது. மனச்சங்கட்டங்கள் ஏற்படும். அனைத்தையும் சமாளிப்பீர்கள். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் நினைத்தபடி நடக்கும். உற்சாகமான சூழல் உருவாகும். உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. குறிப்பாக ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் போன்ற தொழிலமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சகோதர உறவுகளாலும் ஆதாயங்கள் ஏற்படும். வர்த்தக வியாபார நிமித்தமான முயற்சிகள் சிறப்பாக கைகூடி வரும். விரும்பியதை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் மேம்படும். பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் இருக்கின்ற இறக்கமான சூழல்கள் மாறி எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்களுக்கு வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சற்றே கவனமாக இருப்பது நல்லது. வேலை பார்க்கும் இடத்துல மிக கவனமாக பணியாற்றுவது சிறப்பு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கலகங்கள், சங்கடங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீர்கள். பெண்மணிகளுக்கு காரிய வெற்றி உருவாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அலைச்சல் விலகும். அரசியல்வாதிகள் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது சிறப்பு. மாணவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கின்ற நல்லதொரு நிம்மதியான சூழல்கள் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் நிறைந்த தினமாகவும், சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி என்பர்களை மீண்டெழுந்து வந்து சில முக்கியமான நிகழ்வுகளில் நல்லதொரு மேன்மையும் உற்சாகத்தையும் கூடுதலாக பெறக்கூடிய தினமாக, அனைவருடைய பாராட்டுதல்களை மிக நிச்சயமாக பெறுகிற தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையப் போகிறது. ராசி பலவீனப்பட்டிருப்பது அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் மற்ற கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருப்பது. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர் பெரியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். மனதளவில் மாற்றமும் உற்சாகமும் பிறக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான புதிய முயற்சிகளிலும் சிந்தித்து நிறைவாக செயலாற்றி மேம்பட்டதொரு வெற்றியை பெற இருக்கிறீர்கள். மக்கள் பணி ஆற்றுவதிலே மகத்தான முன்னேற்றம் காண்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். மேன்மை ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உருவாகும். குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய நாள் இருக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு ஆசீர்வாதம் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் இயல்பான முறையில் இருக்கும். தடைகள் நீங்கும்.
மனதளவில் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் மேன்மையும் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். சமூகத்தில் நீங்கள் அனைவராலும் புகழப்படுகிற ஒரு வாய்ப்பும் சூழல்களும் அதற்கான தன்மைகளும் ஏற்படும். தாய் வகை உறவுகளால் அனுகூலங்கள் உருவாகும். சகோதர உறவுகளால் மாற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். தொழில் வியாபாரம் இயல்பான லாபத்தை கொடுக்கும். பங்குதாரர்களாலும் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு இயன்றதை சாதிக்கிற ஒரு புதுவிதமான மனப்பக்குவம் உருவாகும். இல்லாத சில விஷயங்களுக்காக மன வருத்த அந்த சூழல் எல்லாம் முழுமையாக நீங்கும். எல்லாவற்றிலும் உங்களுக்கான தனித்துவம் வெளிப்படுகிற தினமாக மீனராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் மேன்மையும் புகழும் கிடைக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். போரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை ஏற்பட போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டு. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும்.